மூன்றாவது வாதை பேன். யாத்ராகமம் 8:16-19 வரை. பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அற்புதத்தை கண்டும் மனம் மாறவில்லை. அதை சிந்தித்து தேவனை அறிய மனம் வரவில்லை. யாத்ராகமம் 8:16. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். யாத்ராகமம் 8:17. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. யாத்ராகமம் 8:18. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்னம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற்று போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. மந்திரவாதிகள் முற்றிலும் தோற்று போனார்கள். அவர்களால் புழுதியை பேனாகவோ பேனை புழுதியாகவோ மாற்ற இயலவில்லை. மோசேயும் ஆரோனும் செயல்படுவதை தேவனுடைய விரலினால் நடக்கிறது என்று வெளிப்படையாக கூறினார்கள். இதிலிருந்து தாங்கள் செயல்படுவது தேவனுடைய ஆற்றல் அல்ல என்பதையும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டனர். அவர்கள் தலையிலும் உடல் எங்கும் பேன் ஊர்ந்ததால் அவர்களுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வாதையானது எகிப்தியர் வணங்கிய கெப் என்னும் பூமாதேவிக்கு எதிரானது ஆகும். யாத்ராகமம் 8:19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற்று போனான். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அற்புதத்தை கண்டும் மனம் மாறவில்லை. இக்காலத்திலும் அற்புதங்களையும் சுகத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு தங்களை ஒப்புக்கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்களின் இருதயம் கடினமே. தமிழில் பேன்கள், ஹீப்ரு கின்னேம், பிளட் சக்கிங் ஃப்ளைஸ். மோசேயின் மூலமாக பார்வோனுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். பார்வோன் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தேவன் தன்னை யார் என்று எகிப்தியர்களுக்கு காட்ட வேண்டியதாயிற்று. எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால். இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். தேவன் முன்பே சொல்லிவிட்டார். வாருங்கள் வாசிப்போம் அந்த வசனத்தை. வசனம் யாத்ராகமம் 7:3-5 வசனங்கள். யாத்ராகமம் 7:3-5. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன், பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா.